உடல் எடை அதிகரிப்பு மனிதர்கள் இன்று எதிர்கொள்ளும் மிகப்பெரிய ஆரோக்கிய பிரச்சனையாக உருவெடுத்து வரும் நிலையில் அது தொடர்பான சந்தை பிரம்மாண்டமானதாக உருவெடுத்து வருகிறது. உடல் உழைப்பு குறைந்து விட்டதால் தொந்தியும் தொப்பையுமாக காட்சி தருபவர்களை பரவலாக பார்க்க முடிகிறது. உடல் பருமன், இதய நோய்கள், சர்க்கரை நோய் என பல பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடியதாக உள்ள நிலையில் எடையை குறைக்கும் மருந்துகள் வரப்பிரசாதமாக வரத் தொடங்கியுள்ளன. இவ்வகை மருந்துகள் 15 முதல் 20% வரை எடையை குறைக்கும் என கூறப்படுகிறது. உடல் எடை குறைப்பு மருந்துகள் சந்தை 2021இல் 133 கோடி ரூபாயாக இருந்த நிலையில் 2025இல் இது 576 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. வரும் ஆண்டுகளில் இது சில லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு உயரும் என தெரிய வந்துள்ளது. இதையொட்டி எடை குறைப்பு மருந்துகள் இந்தியாவில் ஒவ்வொன்றாக அறிமுகமாக தொடங்கியுள்ளன. கடந்த மார்ச் மாதம் எலி லில்லி நிறுவனம் மவுன்சாரோ என்ற மருந்தை களமிறக்கிய நிலையில் இதனைத் தொடர்ந்து நோவோ நார்டிஸ்க் நிறுவனம் வேகோவி என்ற மருந்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. மவுன்சாரோ மருந்து அறிமுகப்படுத்தப்பட்ட சில வாரங்களிலேயே 24 கோடி ரூபாய் அளவுக்கு விற்பனையாகியுள்ளது. நோவோ நார்டிஸ்க் நிறுவனத்தின் தயாரிப்பு எடை குறைப்பு மருந்துகள் இதயம் தொடர்பான நோய்களையும் தடுப்பதால் அவற்றுக்கு வரவேற்பு அதிகமாகவே உள்ளது. எனினும் இவற்றின் விலை ஓராண்டு பயன்பாட்டுக்கு ஓரிரு லட்சங்களை தொடுகிறது. எனவே இது உயர் நடுத்தர மற்றும் உயர் வர்க்கத்தினர் மட்டுமே பயன்படுத்தும் நிலையில் உள்ளது. ஆனால் இதிலேயே அடுத்த ஆண்டு முதல் ஜெனரிக் வகை மருந்துகள் வர தொடங்கிவிட்டால் சாமானியர்களும் வாங்கும் அளவுக்கு விலை குறைந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓடி ஓடி உடல் எடையை குறைக்க முயன்று வந்தவர்கள் இனி எடை குறைப்பு மருந்துகளை நோக்கி ஓடுவார்களோ என்ற கேள்வி எழுந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக சேஷகிரி.